எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு ரசம், பருப்பு ரசம் எப்படி ஈஸியாக நிமிஷமாக செய்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். பேச்சுலர்ஸ் ரசம்னு சொல்லலாம். ஒரே ஒரு டீஸ்பூன் துவரம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி இது மாதிரி தண்ணியில் போட்டுக்கிட்டேன். அதை இதோட குக்கரில் போட்டுடுங்க. இந்த பருப்பு வேகிறதுக்கு உண்டான அளவுக்கு தண்ணி ஒரு கிளாஸ், மொத்தம் 2-2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்கள், ஒரு தக்காளி, நாட்டு தக்காளி 2ஆக கட் பண்ணியிருக்கேன். அதை இதோடு போட்டுக்கலாம். ஒரே ஒரு பூண்டு, ரெட் சில்லி காரத்துக்கு ஒரு ரெட் சில்லி போட்டுக்கிட்டேன். பாருங்கள், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 1/2 இன்ச்சுக்கும் கம்மியாக, ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு. உங்களுக்கு எவ்வளோ ரசம் வருது நான் செஞ்ச அப்புறம் காமிக்கிறேன். அதை நல்லா 2-3 உடச்சி இது மாதிரி போட்டுக்குங்க. பாருங்கள், கட்டி பெருங்காயம் இல்லாதவங்க தூள் பெருங்காயம் இருந்தால் கூட இதோடு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்கள், மஞ்சத்தூள், கொஞ்சம் எண்ணெய், விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். பருப்பு சீக்கிரமாக நல்லா நைஸாக வெந்துடும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ரசப்பொடி வீடியோவும் நான் போட்டிருக்கேன். நான் வீட்டில் செஞ்ச ரசப்பொடிங்க, அது 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கூடவே 2 கருவேப்பிலை எல்லாமே போட்டுடலாம். நல்லா 2-3 கையாலேயே கிள்ளி போட்டுடுங்க. கொத்தமல்லி தழை இருந்தால் அதையும் இப்போவே போட்டுடுங்க. அந்த பருப்பு வேகிறதுக்கு ஒரு 3 விசில் கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா 3 விசில் வந்து கம்ப்ளீட்டாக அந்த உள்ளே இருக்கிற ஸ்டீமும் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், அந்த பருப்பு நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், எப்படி நல்லா கையில் நீங்கள் நெசுக்கி பார்த்தா நல்லா ஸ்மேஷ் ஆகுது. இந்த தண்ணி, பருப்பு தண்ணியை மட்டும் மேலோட ஒரு பாத்திரத்தில் வடிச்சிக்கிட்டு அந்த பருப்பை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் கரண்டியாலேயும் மசிச்சிக்கலாம், மத்து இருந்தால் மத்தாலேயும் மசிச்சிக்கலாம். இந்த புளி, தக்காளி, பருப்பு எல்லாமே நீங்கள் ஒன்றாவே மசிச்சிக்குங்க. என்னோடய புளி வந்து ஆர்கானிக்குங்க. அதில் வந்து கொட்டையெல்லாம் எதுவுமே இருக்காது. நான் இப்போ மத்து போட்டு நல்லா கடைஞ்சிக்கிறேன். அந்த தக்காளி, பூண்டு, இஞ்சி, பருப்பு, அந்த புளி போட்டது எல்லாமே நல்லா மசிஞ்சிடும். நல்லா மசிச்சாச்சு. இப்போ நான் இதில் மறுபடியும் எக்ஸ்ட்ராவாக 1 டம்ளர் தண்ணியை ஊற்றிக்கிறேன். இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த பருப்பு தண்ணி இதோட ஊற்றிடுங்க. உப்பு செக் பண்ணிக்கிங்க, உப்பு புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. அடுப்பில் வச்சு உரைச்சி வர்றப்ப நாங்கள் தாளித்து விட்டுடலாம். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். எனக்கு புளிப்பு அதிகமாக இருக்குது. நுரை கட்டிட்டு வந்துடுச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெயில் தான் தாளிக்க போகிறேன். இப்போ சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் எண்ணெய், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு 2 கருவேப்பிலை எப்படி கையால் கீறி போட்டுடுங்க, கிள்ளி போடுங்க. ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் ஆல்ரெடி பருப்பு வேகிறப்பவே நாங்கள் போட்டிருக்கோம். ரசப்பொடியிலையும் பெருங்காயத்தூள் இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் ரசப்பொடி இதில் போடுங்க. ஆயிலில் போட்டு வதக்கி விட்டு எடுத்து போடுங்க. ரசத்தில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் காரம் வேணும்னா 2 பச்சை மிளகாவோ இல்லை ரெட் சில்லியோ நீங்கள் கிள்ளி கூட போட்டுக்கலாம். எனக்கு காரம் கம்மியாக தான் வேணுங்கிறதுனால நான் எதுவும் போடல. அவ்வளோதாங்க. இப்போ இதை எடுத்து நம்ம ரசத்தில் அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாம். மூடி வச்சுடுங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுடுங்க, போதும். ஒரு சிலர் நெய்யில் கூட தாளிப்பாங்க. நெய்யில் தாளித்தாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதாங்க, ரசம், சூப்பரான பருப்பு ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து கொத்தமல்லி தழை ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அதுவும் நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை ரசத்துக்கு போட்ட வரைக்குமே டேஸ்ட்டு தாங்க. ரசப்பொடியை கடையில் வைக்கிறதெல்லாம் வாங்காமல் வீட்லேயே செஞ்சு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். என்னுடைய ரசப்பொடி லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்து அதே மாதிரி செஞ்சுக்கிங்க. பாய்.